பார்த்துட்டு அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டு போயிடாதீங்க. இந்த வீடியோவை சேவ் பண்ணி வச்சுட்டு உங்கள் பசங்களுக்கு இந்த ரெசிபியை செஞ்சு கொடுங்க. இந்த ஸ்நாக்ஸ் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பசங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். இது எப்படி செய்கிறது அப்படின்னா 3 சக்கரவள்ளி கிழங்கு, 3 உருளைக்கிழங்கு. இதை ஒரு 20 மினிட்ஸ் நல்லா ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இதை தொலியெல்லாம் உரிச்சிட்டு மேஷர் வச்சு நல்லா மேஷ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கூட கட்டியே இல்லாமல் இந்த மாதிரி நல்லா மேஷ் பண்ணிக்கோங்க. எல்லாம் இந்த மாதிரி ஒன்றா சேர்ந்து மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, கொஞ்சமாக உப்பு, கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஒரு கைப்பிடி அளவு வெங்காயம், குடமிளகா. என்கிட்ட ரெட் அண்ட் எல்லோ இருக்கிறனால அதை போட்டுக்கிட்டேன். உங்கள்கிட்ட க்ரீன் இருந்தால் கூட அதையே நீங்கள் சேர்த்துக்கலாம். இதில் 1 ஸ்பூன் காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர், 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் சாட் மசாலா, கொஞ்சமாக கசூரி மேத்தி இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்நாக்ஸோட ஹைலைட்டு இந்த குடமிளகா தான். அதோட ஸ்வீட்னஸ், சக்கரவள்ளி கிழங்கோட ஸ்வீட்னஸ், உருளைக்கிழங்கு, அப்புறம் கொஞ்சமாக காரம் இதெல்லாம் சேர்க்கும்போது குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்நாக்ஸாக இது இருக்கும். ஒரு 3 ஸ்பூன் கடலெண்ணெய் சேர்த்துட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன பேட்டிஸாக தட்டி 2 பக்கமும் ப்ரௌன் ஆகிற வரைக்கும், பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் திருப்பி எடுத்துக்கோங்க. சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ். இதை நீங்கள் லஞ்ச் பாக்ஸுக்கு கூட வச்சு அனுப்பலாம். இதில் ஃபஸ்ட் டைம் நான் பேட்டிஸ் போடும்போது ஒரு பெரிய தப்பு பண்ணிவிட்டேன். என்னடா நிறைய ஆயில் ஊற்றிட்டேன். நிறைய எண்ணெய் ஊற்றினோன்னே அந்த கட்லெட் அந்த எண்ணெயை ரொம்ப உறிஞ்சி சொதன்னு ஆயிடுச்சு. இதை நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இந்த உலகத்தில் யாருமே பர்ஃபெக்ட் கிடையாது. எல்லாருமே தப்பு பண்ணுவோம். ஆனால் நம்ம பண்ண தப்பை அக்செப்ட் பண்ணிக்கணும். அப்போ தான் அதை திரும்ப பண்ணாமல் இருப்போம்.